வீட்டுக்கு போயிட்டோம்மா. சார் அன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க தகவல் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்திருந்தாங்க. அதனால வீட்டை விட்டு நான் எங்கேயுமே வெளியே போகல சார். அன்னைக்கு பூரா வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். அடுத்த நாள் காத்தால் தான் சார் வேலைக்கே அனுப்போம். சாரிம்மா. போயிட்டு பாட்டு கேட்டு ஆடு இருக்கும்ல வராது எட்டி பார்த்து உள்ள போயிடும். நீங்க ஜாயின் பண்ணலாம். சாரிம்மா, உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கணும். ஆனா பயமா இருந்தது. ஆனா அப்படி சொல்லிக்க கூடாது. நானு போடுமா டாக்டரா அப்படின்னு போட்டு வர சொன்னாங்க. நேரம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம். போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்மா. ஐயோ, அந்த பொண்ணு அந்த நேரத்துல முறையா நான் தான் பார்த்தேன். எனக்கு என்ன பண்றது எது பண்ணு ஒண்ணுமே புரியல. கை காலம் ஆடி போச்சு. அப்படி இப்படின்னு சமாளிச்சு நேரம் உங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னம்மா. அம்மா சொன்னாட்டே இதை பத்தி நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ சரக்கு வேற அடிச்சுக்க, அப்புறம் கேஸ் உண்மையில திரும்பிடும், இப்ப லிஃப்ட் ரூம் இருக்குன்னு சொன்னான். அப்புறம் அவனே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வீட்டை சேர்த்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாமா.